தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஸ்லீவ் வெட்டிட்டோம். இதில் பேலன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறேன், இந்த கரைப்பகுதி இங்கே இருக்குது. இந்த கரையும் இந்த ஸ்லீவ் வெட்டின பார்ட் இருக்கு இல்லையா, இந்த சைடு, இது ரெண்டையும் நான் அப்படி ஒன்றா மடக்கிக்கிறேன். இந்த சைடு தான் இப்போ நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்துன்றதுனால கீழே வந்து நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஜாயின் பண்ணிட்டுருக்கிறேன். இதே நீங்கள் வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸு இல்லை சிங்கிள் கிளாத் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கீழேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணி அதில் வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதுனால இடுப்பு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடுப்பு பக்கத்தை கரெக்டாக இதில் இப்படி வச்சுட்டு இடுப்பு அளவை நம்ம அதில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்படியே இந்த சைடு பிடிச்சிட்டு நெக்கு மார்க் பண்ணுறேன். அதுக்கு மேலே தையலுக்காக மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்திங்கன்னா அந்த நெக்கோட ஷேப் உங்களுக்கு தெரியும். நெக்கோட ஷேப் நல்லா தெரியுதா? இதில் நெக்கை கரெக்டான ஷேப்பில் வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டரில் இந்த ஷோல்டர் லைன் ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் பக்கம் மேலே இந்த ஷோல்டரில் நெக் லைன் ஒரு மார்க் பண்ணுறேன். ஆம் ஹோல் பக்கம் ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ப்ளவுஸை லைட்டாக கை வச்சு லைட்டாக மட்டும் இழுத்துட்டு இந்த பாடியோட சுற்றளவை வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உடம்போட ஹைட் மார்க் பண்ணணும் இல்லையா, இந்த மார்க் பண்ணுறதுல இந்த இடத்த நீங்கள் டாட் வரும் இல்லையா, அந்த டாட் லைனுக்கு நேராக அப்படி நீங்கள் பிடிச்சிட்டு கீழே இருந்து மேலே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே தையலுக்காக மார்க் பண்ணுறேன். இதில் ஃப்ரண்ட்டில் தையலுக்காக இங்கே மார்க் பண்ணுறேன். அதோட இங்கே சைடில் ஆம்ஹோல் சைடும் மேலே தையலுக்காக நீங்கள் எவ்வளோ தையலுக்காக விடுவீங்களோ அந்தளவே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். இந்த அவுட்லைன் எல்லாமே ஜாயின் பண்ணுறேன். கழுத்து பக்கம் ஜாயின் பண்ணிடுறேன். ஷோல்டர் பக்கம் ஜாயின் பண்ணுறேன். இது எல்லாமே ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் மட்டும் நான் ஜாயின் பண்ணலை. இது எதனால அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் ஆகாத நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும். நிறைய பேர் தச்சவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு மெத்தடு சொல்லித்தரேன். அது உங்களுக்கு 100% கரெக்டாகவே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து பாடியோட அளவு. இந்த ஆம்ஹோல் கிட்ட தான் நிறைய பேர் பிரச்சனை வரும். தெரியாமல் என்ன பண்ணிங்கன்னா மேலே ஏற்றி போடுறது, கீழே இறக்கி போடுறது, இது மாதிரி மாற்றி மாற்றி மார்க் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த இடம் மட்டும், அதாவது பாடி மார்க் பண்ணிட்டோம், இங்கே ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீழே டாட்காக மார்க் பண்ணுறேன். டாட்க்கு 1 இன்ச் விடுவோம் இல்லையா, டாட்காக மார்க் பண்ணுறேன். அது போக தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆம்ஹோல் அங்கே என்ன எடுத்தோம், ஸ்லீவ் ரவுண்டில் எடுக்கும்போது நம்மளுக்கு 8.25 இன்ச்சு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லைனையும் இந்த டாட் லைனையும் நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம்ல, இந்த இடம் டாட் பிடிச்சிருவோம், இந்த இடத்த டாட் பிடிச்சிரும். அதனால் இந்த இடத்துக்கு நேரம் மார்க். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில கேப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அளக்கு. எனக்கு 3.5 இன்ச் வருது. கரெக்டாக 3.5 இன்ச் வருது. 3.5 இன்ச் என்ன பண்ணணும், இப்படி கொண்டு வந்து நம்ம ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெடி ஷோல்டரில் கரெக்டாக வச்சுட்டேன். இந்த 3.5 இன்ச் வச்சுட்டு கரெக்டாக 8.25 இன்ச்சு அது கூட நம்ம ஒரு 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணணும். இது ஓரளவுக்கு மீடியமாக இருக்காங்கன்னா 1 இன்ச்சு, ரொம்ப கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.25 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து ஒரு மீடியமான உடம்புக்காரங்க அப்படின்றதுனால 8.25 இன்ச்சு நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் எடுத்தது ப்ளஸ் ஒரு 1 இன்ச் சேர்த்து 9.25 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஆம்ஹோல் வச்சு இது வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகணும்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஜாயிண்ட் ஆகிடணும். 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்தே அந்த லைன் வந்து ஈவனாக போனால் தான் உங்களுக்கு அந்த ஆம்ஹோலில் ஏற்ற இறக்க பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நான் ரவுண்ட் போட்டேன் ஆம்ஹோல் ஸ்கிலாச்சு. இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துகிட்டு இந்த நம்ம பாடி சுற்றளவுக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே இதை வந்து நான் மார்க் பண்ணி முடிச்சிடறேன். மார்க் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு.
கரெக்டாக நம்மளுக்கு 8.25 இன்ச். உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக அந்த 8.25 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து மார்க் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் வந்து நீங்கள் என்ன தான் தைச்சி கொடுத்தாலும் இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லைட்டாக கிராஸ் எடுத்துக்கோங்க. அப்படிங்கும்போது இந்த ஷோல்டர் ப்ராப்ளம் மேக்ஸிமம் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் நெக் வந்து என்ன டைப்பான நெக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து ரவுண்ட் நெக்னால நான் ரவுண்ட் நெக் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு எப்பயும் போல் தையலுக்கு நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அதிகபட்சம் 1.5 இன்ச்சில் 3/4 இன்ச்சில் அந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் விட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது அதோட ஷேப் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் கொடுக்க முடியாது. அதனால் நான் 1.5 இன்ச் மட்டும் நார்மலாக இதில் 1.5 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இது ஸ்லீவு இது முன்னாடி குடஞ்சி வெட்டியிருக்க பக்கம், இது பேக் சைடு. இந்த பேக் சைடு எடுத்துகிட்டு ஷோல்டர் தையலுக்காக விட்டோம் இல்லையா, அந்த விட்ட இடத்துல இருந்து கரெக்டாக இந்த இடத்துல இருந்து வச்சு நான் அப்படியே செக் பண்ணி கட்டுறேன் பாருங்க. இது நாச் பண்ணியிருக்க இடம். இன்னொரு தடவை செக் பண்ணுறேன். கரெக்டாக வந்து உங்களுக்கு நாச் வந்து இந்த 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 பாயிண்ட்டோட கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க. கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல இருக்குது நாச் வந்து இந்த இடத்துல இருக்குது ப்ளவுஸில். அதுவும் இந்த தையலும் கரெக்டாக வந்து ஜாயின் ஆகுது. அப்போனா நீங்கள் போட்ட கட்டிங் மெத்தடு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணிடலாம். நான் அழுவாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. எப்போயுமே கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் மெத்தடு கட் பண்ண மெத்தடு சரியா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக நிறைய பேருக்கு பாடியில் டைட்டாக இருக்குது அப்படின்ற ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸோட இங்கேருந்து இந்த இடம் ஆம்போல் பார்ட்டுக்குல லைட்டாக அப்படி வச்சுட்டு இங்கேருந்து நான் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வெட்டின மெத்தடு ப்ளவுஸ் மெத்தட் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ கட் பண்ணிடுவோம் ப்ளவுஸை. இப்போ கரெக்டாக பாடியோட இடத்துல ஒரு சிசர் கட் கொடுக்குறேன். கீழே ஜாயின் பண்ணுறக்காண்டி 1/2 இன்ச் விட்டோம்ல, அந்த இடத்துல ஒரு சிசர் கட் பண்ணிக்கிறேன்.